நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஈஸ்வரி இப்படி பண்ணிகிட்ருக்க, இப்போ எங்கள் அம்மா ரத்தம் கொடுக்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல நீங்கள் ஒன்றும் பேச வேணாம். ஓஹோ, இதெல்லாம் உங்களோட ஏற்பாடு தானா? இவன் ரத்தம் கொடுத்து தான் என் பொண்ணு உசுரோடு இருக்கன்னா அதுக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. என் பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, இந்த கிளவி ரத்தம் மட்டும் என் பொண்ணோட உடம்புல ஓடவே கூடாது அப்படின்னு சொல்ல எல்லாரும் வந்துட்டு அம்மா வேணாம்மா ப்ளீஸ்மா ரத்தம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணுங்களும் சொல்கிறாங்க. இங்கிட்ட வந்துட்டு மயில் கையெடுத்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. அத்தை ப்ளீஸ் அத்தை, உங்கள் ஈகோவை இந்த ஒரு நிமிஷம் விட்டுருங்க. என் ராகினி வந்துட்டு எனக்கு உசுரோடு வேணும், அதுக்கு பாட்டி ரத்தம் கொடுத்தா தான் நடக்கும்னா பரவாயில்ல அத்தை, ப்ளீஸ் அத்தை கெஞ்சி கேட்குறேன், பாட்டியை ரத்தம் கொடுக்க அனுமதிங்க. ராகினி உயிர் தான் இப்போ நமக்கு முக்கியம். நீங்கள் வந்துட்டு பழைய பகையெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அத்தை, விட்டுருங்க அத்தை ப்ளீஸ் த அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஈஸ்வரி, ஏன் ஈஸ்வரி நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க? கோவம் இருக்கிறது இருக்கட்டும், அதுக்காக நம்ம பொண்ணோட உயிரில் வந்துட்டு விளையாடலாமா? இந்த பிளட் குரூப் ரொம்ப ரேரு, கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. என் அம்மா கொடுக்கட்டும் ஈஸ்வரி, தடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, நான் எடுத்த முடிவில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இந்த கிளவி மட்டும் என் பொண்ணுக்கு ரத்தம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீ இங்கேருந்து வெளியில் போ, இவங்க எல்லாரையும் பேச வச்சு எனக்கு எதிராகவே திருப்பலான்னு சொல்லிட்டு பார்க்குறியா? இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி மிரட்டுறாங்க. ஏன் சாமுடி சரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உன் பொண்ணு தானே, அவள் உயிரை பற்றி கொஞ்சம் கூட உனக்கு கவலை இல்லையா? நான் ரத்தம் கொடுக்கறதுனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்ல, ஆமாம் இப்போ ரத்தம் கொடுக்கன்னு சொல்லிட்டு மெதுவாக வருவேன், அடுத்து நான் தான் உன் உயிரை காப்பாற்றினேன், வீட்டில் வந்து சொந்தம் கொண்டாடி உறவு முறையை புதுப்பிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறியா? நீ எனக்கு பண்ண அந்த துரோகத்தை என்னால் என்றைக்குமே மன்னிக்க முடியாது. உன்னையும் உன் புருஷனையும் நான் என் பக்கத்தில் கூட சேர்த்துக்க மாட்டேன். ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, இல்லை என்னை கொலகாரியாக மாற்றாத. மாப்பிள்ள முதல்ல இங்கேருந்து இந்த கிளம்பி அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் காட்டி வந்துட்டு பாட்டியை வந்துட்டு கூப்பிட்டு போயிடறாங்க. என்ன பேராண்டி இவ எப்படி பேசிக்கிட்டு இருக்காளே, பாவம் அங்கே என் பேத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏங்கி அழுகுறாங்க. இங்கிட்டு மயிலுக்கும் வந்துட்டு அழுக தாங்க முடியல, என்னத்தை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு மயில். அப்போ தான் வந்துட்டு கார்த்திக்கு ஒரு பயங்கரமான யோசனை வருது. பாட்டி நீங்கள் இப்படியே போனால் தானே ரத்தம் கொடுக்க முடியாது, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்தா போட்டு பாட்டியை மட்டும் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் தலையை மட்டும் அசைச்சா போதும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை இது யார் அப்படின்னு கேட்க, ரத்தம் கொடுக்கறதுக்கு நான் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. ஆனால் சாமுடி சரிக்கு சந்தேகமாகவே இருக்குது. நான் அப்படியே ஒரு மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்க, ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள, முதல்ல போய் ரத்தம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வேமா வந்துட்டு அமுச்சு வைக்க பார்க்காரு. ஏன்னா அவருக்குமே ஒரு சந்தேகம், இது வந்துட்டு அம்மாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சாமுடி சரி சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல பாட்டி வந்துட்டு ஐயோ கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்துட்டு சாமுடி சரியை பார்த்து வந்துட்டு திரும்புகிறாங்க. பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அதெல்லாம் எதுக்குமா, முதல்ல போய் ரத்தம் கொடுக்கட்டும், டாக்டர் வேற வந்துட்டு வேமா ரத்தம் கொடுக்குறவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க விறுவிறுன்னு பாட்டி வந்துட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க. ஒரு திக்கம் ராகினிக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு திக்கம் பாட்டி வந்துட்டு ரத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. பாட்டி வந்துட்டு ராகினியை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பா முருகா, என் பேத்திக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது, அவள் உசுரை நல்லபடியாக திருப்பி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை பார்த்து அழுது வேண்டிகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து ராகினிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு டாக்டர் வந்துட்டு வெளியில் சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியான டயத்தில் ரத்தம் கொடுத்ததுனால ராகினி வந்துட்டு பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டது வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாட்டி வந்துட்டு பர்தா போட்டுட்டு வெளியில் வர்றாங்க. பாட்டியை பார்த்ததுமே எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி வந்துட்டு இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதும் சாமுடி சரி கையெடுத்து கும்பிடுறாங்க. நீங்கள் மட்டும் இல்லாட்டி என் பொண்ணு வந்துட்டு உயிரோடே இருந்திருக்க மாட்டா, இந்த நன்றியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், இதுக்கு நான் என்ன கைமாறி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல, நீங்கள் எப்போ என்ன உதவினாலும் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டுமா, அதனால என்ன இருக்குது, ரத்தம் தானே, ஒருத்தவங்க உயிருக்கா அதனால காப்பாற்றப்பட்டுச்சுன்னா அது எனக்கு சந்தோஷம்தான், எல்லாமே அந்த கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தான் அப்படின்னு சொன்னதுமே சரி எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எல்லாரையும் பார்த்த மணிக்கே பாட்டி வந்துட்டு கிளம்புறாங்க. கார்த்தி போய் நான் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு போகிறாங்க. சாமுடி சரி வேமா அவங்க மக்களை பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.